ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து சிக்கன் 65 மசாலா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காஷ்மீரி சில்லி பொடி அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் பொடியிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன், ஒரு அரை லெமன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சின்ன லெமனாக அரை லெமன் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிக்கன் வந்துட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் வேணால் நம்ம ஊற வச்சுக்கலாம். எனக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கனால இது வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கலர் பொடிலாம் வந்துட்டு எதுவும் சேர்க்க மாட்டேன். இதில் இருக்க கலரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வந்து கலர் பொடி சேர்க்க மாட்டேன். காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்தோம்னாலே அதில் இருக்க கலரே வந்துட்டு நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் பாதி சிக்கன் தான் வந்துட்டு இதில் இப்போது பொரித்து எடுத்துருக்கேன். மீதி வந்து நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.